உடல் பருமன் சிகிச்சையின் பொழுது புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை துவக்கி இருக்கிறது தமிழக சுகாதாரத்துறை அமைத்திருக்கக்கூடிய விசாரணை குழு. அவர்கள் களத்தில் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்போம். மீரான் வணக்கம். இப்ப சென்னை பம்மலில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை டிவி நகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வநாதன். இவருடைய மகன் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்த நிலையில அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக கொழுப்பு நீக்க சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக அவர்கள் புதுவையிலிருந்து சென்னை பம்மலில் இருக்கின்ற அந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை தொடங்கியிருக்கிறது. மருத்துவ குழுவினர் அந்த மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சையை தொடங்கிய போது அவருடைய உடல்நிலை திடீரென மோசமானதால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பம்மல் மருத்துவமனையில் இருந்த மருத்துவ குழுவினர் அவரை அங்கிருந்து குரோம்பேட்டில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவங்க சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்கிறார். இந்த சம்பவமானது இந்த மருத்துவமனை வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்பாக காவல் நிலையத்திலும் அந்த ஹேமச்சந்திரன் தரப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அவருடைய உடலானது பாண்டிச்சேரிக்கு பிரேத பரிசோதனை செய்யாமே கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை நடைபெற வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியன் இளைஞரின் உறவினரிடம் நேற்று போனில் பேசி ஆறுதல் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க இந்த நிலையில் தற்போது அந்த தமிழக சுகாதாரத்துறையினர் தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது பம்மல் பகுதியில் இருக்கின்ற அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை நடந்தது என்பது தொடர்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த சுகாதாரத்துறை இணை இயக்குனர் டாக்டர் தீர்த்தலிங்கம் தலைமையிலும் அதே போல மருத்துவ பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநரக இணை இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் ஆகியோர் தலைமையிலும் 2 குழுவினர் தற்பொழுது அந்த மருத்துவமனையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அரசு மயக்கவியல் மருத்துவர் மற்றும் இந்த இருதய நோய் மருத்துவர் குரோம்பேட்டை அரசு தலைமை மருத்துவர் டாக்டர் பழனிவேல் உட்பட்ட மருத்துவ குழுவினர் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தனியார் மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சையின் போது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக மருத்துவர்கள் செவிலியர்களிடம் விசாரணை நடத்தினார்கள். இந்த அறுவை சிகிச்சையின் போது அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு சில நிலைகளில் அறுவை சிகிச்சை தொடங்கிய உடனே அவர் அவருடைய உடல்நிலை மோசமானதாக அங்க இருக்கிற குழுவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விளக்கமாக அவர்களிடம் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அங்கிருந்து மேல் சிகிச்சையாக குரோம்பேட்டில் உள்ள மற்றொரு மருத்துவமனைக்கு ஹேமச்சந்திரன் கொண்டு செல்லப்பட்டதால் அங்கு என்ன நடைபெற்றது என்பதை விசாரிப்பதற்காக மருத்துவ குழுவினர் தற்போது அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்த 2 மருத்துவமனைகளிலும் நடைபெற்ற விசாரணை குறித்த விரிவான அறிக்கையை தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கு அனுப்பப்படும் என்ற தகவலையும் இந்த குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த உடல் பருமனுக்கு அறுவை சிகிச்சை காரணமாக உயிரிழந்த புதுச்சேரியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு தற்போது இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணைக்கு முடிவில் தான் இதுல இருந்த மருத்துவர்கள் தவறு செய்தார்களா என்ற விவரம் தெரிய வரும் என்ற தகவலையும் மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.